இப்போ நம்ம எக்ஸசைஸில் 1.1 இருக்கிறதுல ரெண்டாவது சம்மை நம்ம பார்ப்போம். ரெண்டாவது சம்மில் ஏ என்ன கொடுத்துருக்கு, 1 2 3. பியில் என்ன கொடுத்துருக்காங்க, 10ஐ விட சிறிய பாகா எண்கள். பாகா எண்கள்னால் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, ஒன்றாலையும் தன்னாலையும் வகுக்கக்கூடிய எண்கள். அது என்ன, 2, அது 10ஐ விட சிறியதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 3 5 7 5 7. இப்போது அதே தான் நம்ம என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இப்போவும் செய்ய போகிறோம். திரும்ப திரும்ப நம்ம இதிலேயே ஒரு சில இதை நம்ம திரும்ப பண்ணும்போது தான் ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப ஆழமாக மனசில் பதியும், நமக்கு எக்ஸாமில் மறக்காமல் இருக்கும். அதனால் நம்ம திரும்ப எல்லாத்தையுமே பண்ணுவோம். இது நம்ம எடுத்து சொல்லும் போது, இப்போ ஒரு மாடலை நான் சொல்லிட்டேன், இதையே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால், ஒருவேளை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காம விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு மறந்து போயிடலாம். அதனால நான் திரும்ப இருக்க எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் இருக்கிறதுல கடைசி சம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதையும் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இப்போது ஏ இன்ட்டு பி எழுதலாமா, சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணி நீங்களும் நோட்டில் எழுதி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஒன்று 2, அப்புறம் 1 3, 1 5, அப்புறம் 1 7, அப்புறம் 2 2 2 3 2 5 2 7 3 2 3 3 3 5 3 7. ஓகேவா? இப்போ பி இன்ட்டு ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கலாமா? இப்போ இதை இந்த பக்கம் போட்டு எழுதணும். அவ்வளோதான். பி இன்ட்டு ஏ, இதில் நமக்கு அது பக்கத்தில் இருக்கன்னா பார்த்து எழுதிட்டேன். நீங்கள் திரும்பவும் கண்டுபிடிக்கும் போது அதையே திரும்ப எழுதிக்கிங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 3 5 7 இன்ட்டு 7 என்ன இருக்குது, 1 2 3. ஓகேவா? இதை கண்டுபிடிக்க பார்க்கலாம். 2 1 இப்படி. உங்களுக்கு இது நீங்கள் லைட்டாக பென்சிலில் கூட போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கும்போது. 2 2, அடுத்து 2 1 2 2, அடுத்து 2 3, அடுத்து 3 1 3 2 3 3, அடுத்து 5 1 5 2 5 3, 7 1 7 2 7 3. ஓகேவா? ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பி இன்ட்டு ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. இதை எழுதிட்டுங்க. இதை மட்டும் தனியாக திரும்ப ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு ஏ தனியாக ஆன்சர் எழுதும் போது உங்களுக்கு அது கொஞ்சம் நீட்டாக தெரியும். ஓகேவா? இப்போது அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து தேர்டு சம் ரொம்ப ஈஸி. தேர்டு சம்மையும் இதிலே பார்த்துடலாம்.
மெத்தட் அப்படியே கொஸ்டினை பாருங்கள். பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு -2 3 -2 4 -2 4 0 3 0 3 0 4 0 4 3 3 3 3 அடுத்து 3 4 கொடுத்துட்டாங்களா? இப்போது அதில் வந்து நம்ம ஏயும் பிஏயும் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் வந்து பி இன்ட்டு ஏ அது கொடுத்துட்டாங்க. நம்ம ஏ இன்ட்டு ஏயும் பிஏயும் கண்டுபிடிக்கணும். இப்போது 2 இது கொடுத்துட்டு இப்போ நம்ம பி இன்ட்டு ஏ இந்த மாதிரி பெருக்கி இந்த ஆன்சரை கொண்டு வந்தோம்ல, இவங்க ஆன்சரை கொடுத்துட்டு அந்த பி இன்ட்டு ஏ என்னன்றதை கேட்குறாங்க. நம்ம பிஏ எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு. பிஏ அப்புறம் ஏ. நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து அதில் இருக்க ஃபஸ்ட் நம்பரை நம்ம எழுதுவோமா? அப்போ ஃபஸ்ட்டு நம்பரு -2, இதில் ஃபஸ்ட் நம்பர் 3. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டுலேருந்து அதில் ரெண்டாவது நம்பர் எழுதுவோமா? அப்போ ஏல இதோட ரெண்டாவது நம்பர் 4. ஓகேவா? அடுத்த நம்பர் மாறிடுச்சு. நம்பர் மாறணுன்னா அப்படின்னா என்ன? நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ரெண்டாவது நம்பர் வந்துருச்சுன்னு அர்த்தம். 0 0லேருந்து ஃபஸ்ட்டு இருக்க 3வது நம்பரு, அடுத்து 4வது நம்பர், அடுத்த நம்பர் மாறிடுச்சு பாருங்கள் 3. அதுக்கப்புறம் நம்பர் வேறு நம்பர் இல்லை, அதனால் இது முடிஞ்சிருச்சு. இப்போது ரெண்டாவது இருக்கிறதுல எத்தனை நம்பர் மாறி இருக்குது பாருங்கள்? 3 4 3 4 3 4 2 தடவை தான் வந்துச்சு. அப்போது இதுதான் ஆன்சர். இது வந்து கொஞ்சம் திங்க் பண்ணோம்னா வந்துடும் நமக்கு. நம்ம இதில் எப்படி எழுதுனோமோ அதுக்கு ரிவர்ஸாக அதில் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க ஆன்சர். அவ்வளோதான். இதை வந்து ஆன்சர் அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் யோசித்தோம்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக பண்ணிடலாம். தேங்க்யூ.